Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸே இல்லை. ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்ததுனாலே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் போல். இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஒன்ல ஃப்ளாட் ட்ரெண்டில் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இந்த ஃப்ளாட் மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது நிஃப்டி ஆக்சுவலி 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அடுத்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அப்படி தான் ட்ரெண்டு மாறி இருக்குது. ஓவராலாட்டு நான் செக் பண்ணும்போது டைம் வந்து 240, அந்த டைமில் 24,653 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,591 பாயிண்ட்ஸில் இருக்குது. 81 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 55 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னும் அரை மணிக்கூர் இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. 53,522 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. நான் செக் பண்ணும்போது இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க், EU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 981 வந்தாங்க. கடைசியில் ஃப்ளாட் பாசிட்டிவ் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 999 வரைக்கும் மறுபடியும் போச்சு ஒரு ஹை. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இன்னும் இறங்க சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸு. பிஎம்எல்லாக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சியாக இருக்கட்டும், ஆர்பிஎன்எல்லாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா பெர்ஃபார்மன்ஸ் 9% வரைக்கும் மேலே போனாங்க. இதில் ஐஆர்எஃப்சி நான் வந்து ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கு. பட் ஆர்பிஎன்எல்லும் ட்ராக் பண்ணுறேன். பட் அதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இது எதுக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ப்ரீ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. ஸோ மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா ரினோவபிள்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் அதிகமாக அலாட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்து அந்த பேஸில் பிடிச்சி ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஐஆர்எஃப்சி 5% அப் இன்னைக்கு 164 ரூபா இருக்குது. இது 138 ரூபா வரும்போது யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 30 ரூபா மறுபடியும் கெயின் ஆயிருக்கு. ஸோ இப்போதை வெயிட் பண்ணலாம். வேதாந்தா இன்னைக்கு 3.5% ஏற்றிருக்காங்க. 516 ரூபாய் ட்ரேட் ஆகுது. பஜாஜ் ஃபினான்ஸோ 2.5% ஏற்றிருக்காங்க. 7,129 ரூபா இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் இன்னைக்கு 2.5% ஏற்றிருக்காங்க. 343 ரூபா இருக்குது. அதே சமயம் மிட் கேப்பில் பார்க்கும்போது ஆர்பிஎன்எல் ஆக்சுவலி இன்னைக்கு 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டு 472 ரூபா டச் பண்ணியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் 1,831 ரூபா இருக்குது. அவங்களும் 3% மேலே ஏற்றிருக்காங்க. மேரிகோ, டாரண்ட் பவர் இந்த 2 ஸ்டாக்கும் 3% மேலே ஏற்றிருக்காங்க. ஸ்மால் கேப் எடுத்து பார்க்கும்போது JWL அதுவும் இன்னைக்கு 11% ஏற்றிருக்காங்க. ஸ்வான் எனர்ஜி 8% ஏற்றிருக்காங்க. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இது இன்னைக்கு 6% ஏற்றிருக்காங்க ரயில்வே ஸ்டாக்ஸில். ஸோ 1,308 ரூபா ட்ரேட் ஆகுது. இர்கான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு 5% அப்பு 233 ரூபா ட்ரேட் ஆகுது. அடி விழுந்ததுன்னு பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 514 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டெக் மஹிந்திராவும் கீழே விழுந்திருக்கு. கெயிலும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. கனரா பேங்க் இவங்களும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்காங்க. பத்தாஞ்சலியும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஐடியா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். ஆரோபிண்டோ ஃபார்மா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். பேங்க் இந்தியா இவங்களும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். கேஸ்ட்ரோல் இந்தியா அவங்க ஒரு 1.5% காலி. கேஇசி இன்டர்நேஷனல் 1.25% காலி. நாட்கோ ஃபார்மா 1474 இருக்காங்க. 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். மேபி ஒரு 100 ரூபா 200 கிட்ட இறங்க சான்சஸ் இருக்கு. அதனால அதுலேயும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. கரூர் வைசியா பேங்க் 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்கு. 239 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, ஃபினான்ஸ், சிமெண்ட், மெட்டல், கன்சியூமர், ரியாலிட்டி, பிஎஸ்சி, எனர்ஜி, மீடியா, இன்ஃப்ரா, ஃபார்மா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. வெல் பெர்ஃபார்மிங் பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டெக்னாலஜி, சர்வீஸ், பேங்கிங், பிஎஸ்சி பேங்க் இந்த 4 செக்டாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐஜிஎல் ஷேர். ஆக்சுவலி ஐஜிஎல் ஷேர் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் அதுக்கு வந்து போர்டு அப்ரூவலும் கொடுத்தாச்சு. பட் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. அந்த ஸ்டாக்கு 389 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆக்சுவலி அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. பட் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. பட் இன்னும் வந்து ரெக்கார்ட் டேட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டன் ஃபுட்ஸ் ஆக்சுவலி அந்த செபியோட பேனுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை விட பொழந்து கட்டிகிட்டே இருந்தாங்க. டெய்லியும் 10%, 9% அடியாக தான் இருந்து. ஸோ இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அதாவது நான் வந்து அதை இன்னும் செல் பண்ணாமல் தான் வச்சிருக்கிறேன். என்கிட்ட 9 ஸ்டாக் தான் இருக்குது. பட் பெரிய அளவில் லாஸ் ஆகிட்டு இல்லாதனால நான் அப்படி வச்சிருக்கிறேன். 9% இன்னைக்கு மறுபடியும் ஏற்றிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கிறேன். இந்த 9 ஷேரும் 22 ரூபாய் தாண்டின பிறகு தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் தான் இருக்கிறேன். ஸோ என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி இன்ஃப்ராடெக் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 13% பாசிட்டிவ்ல இருக்குது. நான் பார்க்கும்போது 350 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த திடீர் ஏற்றம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க யூபியில் அதாவது உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டை ஒரு பீரியட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க.
அந்த ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி இவங்க முடிச்சு கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து ஏர்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டி என்ன பெனிஃபிட் இருக்குது, மேபி வரக்கூடிய ஃபியூச்சரில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தா நம்ம சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஏற்றிருக்காங்க. ஸோ 13% இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஓரளவு 6 டைம் ஏர்னிங்ஸில் தான் இருக்குது இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக். பட் ஆக்சுவலி இப்போதே வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஆல்ரெடி வச்சுருக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், இதுதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் 1236 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் அதானி போர்ட்ஸில் என்ன அப்டேட் வந்துன்னா இவங்க ஒரு $553 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் லோன் டீல் வந்து கொலம்போவில் இருக்கிற அவங்களோட போர்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அதுக்கு வேண்டி யூஎஸில் ஒரு லோன் டீல் போட்டிருக்காங்க $553 மில்லியன். ஆக்சுவலி அங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அமெரிக்கன் கோர்ட்டில். அதை பேஸ் பண்ணி இந்த லோன் டீலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதானி போர்ட்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இன்றைக்கி அதானி போர்ட்ஸில் பெரிய அளவில் அடி இல்லாட்டாலும் ஒரு 1% நெகட்டிவ்ல இருக்குது. இது வந்து அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி பவர் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து பங்களாதேஷுக்கு பவர் சப்ளை பண்ணுறாங்க. அங்கேருந்து பேமெண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரல. அதனால இவங்க சப்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஈஸ்டர்ன் இந்தியாவில் இவங்களோட கோல் ஃபயர் பிளான் மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவர் சப்ளை பண்ணுறாங்க, ஃபண்டிங் வந்தால் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வேலைகள் பண்ண முடியும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸுக்கு எல்லாமே கேபிட்டல்ஸ் அதிகமாக தேவைப்படுறோம். ஒரு பிளான்ட் போடுறது எவ்வளோ கேபிட்டல்ஸ் தேவைப்படுன்னு உங்களுக்கு தெரியும் பவர் செக்டாருக்கு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஃபண்டு பங்களாதேஷ்லேருந்து கொடுக்காததுனால இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பேக்லாக் ஆகுது. அதனால இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சில இன்சென்டிவ்ஸ் கன்செஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து அதானி பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், அந்த கம்பெனி தான் டிமார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு 3706 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% கீழே விழுந்திருக்காங்க. இந்த ஸ்டாக்ல வந்து அப்டேட் என்னன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இவங்களோட டார்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டாங்க, 3425 ரூபாய்ட்டு சொல்கிறாங்க. செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ 4000லேருந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, 4000 தான் பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி இப்போ அவங்களோட டார்கெட்டை குறைச்சிட்டாங்க. ஸோ டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இவங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். ஆல்ரெடி வச்சிருக்கவங்களே செல் பண்ணுறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த செக்மெண்ட்டில் நிறைய காம்படிஷன் இருக்குது. பெரிய அளவுலலாம் ரிட்டர்ன்ஸ் இதில் வந்து கிடைக்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆல்ரெடி வச்சிருக்கவங்க வேணால் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் நீங்களே எடுத்துக்கோங்க. பட் ஃபியூச்சரில் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி இதெல்லாம் எடுக்கிறது ரிஸ்க்காக தான் முடியுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 1% பாசிட்டிவ்ல இருக்குது, 141 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் சொல்ல அந்த லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா Thursday வந்து எண்ட் ஆகுது ஆஃப்டர் த ஐபிஓ. ஸோ இப்போ 25% வரைக்கும் அந்த ஷேர் டவுன் வர சான்சஸ் இருக்குது பீக் லெவலில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 188 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ 140 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி அதில் வந்து ஒரு 25% வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 125 வந்த பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே எழும்பி வந்தாங்க. அதே மாதிரி இப்போ டிசம்பர் 10 அந்த ஷேர் டிசம்பர் 12 ஐ திங்க் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட லாக்இன் பீரியட் எண்ட் ஆகுது, அது பேசிஸில் அது ஃபோக்கஸில் இருக்கும். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஐபிஓவில் கிடச்சவங்க வச்சுக்கோங்கிறது என்னோட கருத்து. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு பார்த்தீங்கன்னா நியூ சப்சிடரியை வந்து இன்கார்பரேஷன் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இவி கோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நியூ சப்சிடியாட்டி இன்கார்பரேஷன் பண்ணுறாங்க. இவங்க என்ன செக்மெண்ட்டில் வராங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அந்த செக்மெண்ட்டில் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அனில் அம்பானி ஓன் கம்பெனியில் தான் வரும். ஸோ மோராட் இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 கோடி வேல்யூவில் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டாடா அக்ரோ அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு. ப்ரீமியம் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து சப்ளை பண்ணுறது சம்மந்தமான ஆர்டர் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட், இவங்களோட சப்சிடரி ஆஃப் த கம்பெனி, அதாவது NTPC கிரீன் எனர்ஜியோட சப்சிடரி தான் NTPC ரினியூவபிள் எனர்ஜி. இவங்களுக்கு ஒரு 500 மெகாவாட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி டேரிஃப், அது வந்து $3.52 கிலோவாட் பெர் ஹவர். அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் செட்டப் பண்ணுறதுக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து NTPC ரினியூவபிள் எனர்ஜி வின் பண்ணியிருக்காங்க. 500 மெகாவாட் சோலார் பவர் கான்ட்ராக்ட். இது வந்து கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனியான SCCIன்னு சொல்லுவாங்க, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்கள்ட்ட ஆக்ஷன் மூலமாட்டு வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPC கிரீன் எனர்ஜியோட சப்சிடரிக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பாரதியா ஃபேமிலி கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து கொக்கோ கோலாவோட பாட்லிங் பிஸ்னஸாக இருக்கிற HCC, அதில் வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸ் 12,500 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
ஜூப்ளியன் அதாவது பாரதி ஃபேமிலியோட ஜூப்ளியன் ஃபார்மா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹிந்துஸ்தான் கோகோ கோலா பிவரேஜஸில் 12,500 கோடிக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த டீலில் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் வரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பாரதியா ஃபேமிலி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியா வந்து நியூ கவுன்சில் வந்து செட்டப் பண்ணுவோம் அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ராஜ்நாத் சிங் சார் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேருந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50,000 கோடியை 2029 டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி. எண்ட் ஆஃப் மார்ச் 2024 நம்ம 21,083 கோடிக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இது வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி 2029 50,000 கோடிக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிஎம்எல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 4,467 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. பிஎம்எல் லிமிடெட் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு சப்ளை ஆர்டர் கிடைக்குது 50 டன்ஸ் ட்ரைலர், அதாவது கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது 83.51 crores அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அந்த ஆர்டர் கிடைக்குது. அதே மாதிரி பிஎம்எல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 136 கோடி கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு இதில் கிடைக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள்ஸ் 8x8 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கான்ட்ராக்ட் கிடைக்குது. அது பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. மோராட் இது வந்து பிஎம்எல் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. செபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூபர் ரவீந்திர பாலு பாரதி அவரோட யூடியூப் சேனலை வந்து இது பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட கம்பெனியாக இருக்கிற ரவீந்திர பாரதி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அதையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து தடை பண்ணுறாங்க. ஏன்னு பார்க்கும்போது அவங்க வந்து அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, அதாவது ரெஜிஸ்டரே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மூலமாட்டு அவர் ஃபண்டு வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் பேசிஸில் அந்த ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுரும். யார்ட்டையுமே எந்த ரூபா எதுவுமே வாங்குறது கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அதில் வந்து ட்ரெயின் பண்ணி ஃபண்ட் வாங்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அந்த பேசிஸில் செபி ஒரு 9.5 crores வந்து இவங்களுக்கு வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலையும் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செபி வந்து ரவீந்திர பாலு பாரதி அப்படிங்கிற யூடியூபர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு டாப் பிக்ஸாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த பேஸில் பார்க்கும்போது வேதாந்தா 3% மேலே அப்பு, ஹிந்துஸ்தான் சிங் 3.5% அப்பு, ஹிண்டால்கோ 1%, டாடா ஸ்டீல் செயிலு, நால்கோ, என்எம்டிசி, சிண்டால் ஜெயின்லஸ்ஸு, ஸ்டெண்டால் ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஹின் காப்பர், அடுத்தது வந்து ரத்னமணி மெட்டல், நெல்சம் கார்பரேஷன், அதானி என்டர்பிரைசஸ், ஏபிஎல் அப்போலோ. இதில் வந்து ஏபிஎல் அப்போலோ அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருந்துச்சு. மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. மோராட் இது வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஜேபி மார்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் பண்ணதுனால இதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற பேஸில் இதை ஏற்றிருக்காங்க. ரைசிங் ராஜஸ்தான் சமிட் அப்படி ஒன்று ராஜஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துருச்சுல, அதே மாதிரி அங்கேயும் நடக்குது. இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா பேடிஎம்மோட விஜய் சேகர் சர்மா ஆக்சுவலி பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் கோர் பிஸ்னஸை வந்து டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அந்த டிக்கெட்டிங் பிஸ்னஸை விற்று லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டாங்களோ அது மாதிரி அவங்களோட நான் கோர் ஆப்ரேஷன் பிஸ்னஸ் எல்லாமே நாங்கள் டைவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பேடிஎம்மில் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்தியன் பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 38% ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல். 898 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்தியன் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்ணாமல் அடி வாங்குறாங்க. பட் ஆக்சுவலி ஒன்று அமெரிக்கன் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்தியாவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல் ஆஃப் ப்ராடக்ட் அந்த செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூவே 3854 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி 18.28% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் அவங்களோட ரெவன்யூ 22,891 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜியோமி கொடுத்த அப்டேட்டு. ஜியோமி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ SU7 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க அனுஜ் சர்மா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்தியாவில் இப்போதைக்கு இந்த SU7 எலக்ட்ரிக் காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஜியோமி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜியோமி எலக்ட்ரிக் கார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் தரப்புல வந்து கொடுத்த அப்டேட். இந்த கிரீன் ஹைட்ரஜன் செக்மெண்ட்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 3000 மெகாவாட் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி நம்ம கண்ட்ரியில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த கிரீன் ஹைட்ரஜன் சம்மந்தமாட்டு பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ இந்தியாவோட இதோட அவுட்லே பார்க்கும்போது
19,744 கோடியாக இருக்குது ஜான்வரி 2023. ஸோ மேபி இது இன்னும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேத்தக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எமிஷன் அந்த காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட் இப்போ க்ளோசிங் ட்ரெண்ட் வந்துடுச்சு. ஆக்சுவலி மாறி இருக்குது. நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் போச்சு. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியல. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப் டு த ஜான்வரி வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் தான் இருக்கும். எனக்குலாம் தெரிஞ்சு பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஸ்லோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கில் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பல்க் பைங்க ஜான்வரி வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.